பாட் டூ பிளேட்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கி நாம் மதுரை ஃபேமஸ் ஸ்ட்ரீட் ஃபுட் பட்டர் பன் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இதோட டேஸ்ட் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஒன்று சாப்பிட்டீங்கன்னா ஒன்றோட நிறுத்த மாட்டீங்க. திரும்ப திரும்ப நீங்கள் சாப்பிட்ணும் அப்படின்னு உங்களோட ஆசையை தூண்டும். அந்த அளவுக்கு ரொம்ப யம்மியாக இருக்கும். இதை ரொம்ப ஈஸியாக 5 நிமிஷத்தில் குழந்தைங்க ஸ்கூல்லேருந்து வீட்டுக்கு வந்ததும் நீங்கள் ஈவினிங் ஸ்நாக்காக பண்ணி கொடுக்கலாம். ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இதை செய்ய என்னென்ன பொருள் தேவைன்னு கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். இப்போ இதை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். முதல்ல ஒரு பவுலில் பட்டர் போட்டுக்கோங்க. பட்டர் இவ்வளோதான் அளவு போடணும் அப்படின்லாம் கிடையாது. நம்மளோட ரெசிபிக்கு நல்ல டேஸ்ட் கொடுக்க போகிறதே இந்த பட்டர் தான். அதனால் கொஞ்சம் அதிகமாகவே தேவைப்படும். உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு போட்டுக்கோங்க. நான் இன்றைக்கி 3 பன் பண்ணுற அளவுக்கு பட்டர் எடுத்திருக்கேன். பட்டர் நல்லா ரூம் டெம்பரேச்சரில் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. இதோட ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பால் சேர்த்துக்கோங்க. பாலை மொத்தமாக ஒரே நேரமாக சேர்க்காம கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து இந்த பட்டரோட நல்லா கலந்துக்கோங்க. பட்டரோட பாலை சேர்த்து கலக்கும்போது உங்களுக்கு பட்டர் இன்னும் நல்லா ஸ்மூத்தாகவும் நல்லா சாஃப்டாகவும் ஆகும். நீங்கள் சேர்க்குற பாலும் நல்லா ரூம் டெம்பரேச்சரில் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. அப்போ தான் பட்டரோட சேர்ந்து நல்லா மிக்ஸ் ஆகும். இப்போ இது ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்ச பட்டரை பன்னில் தடவிக்கலாம். அதுக்கு முன்னால் பன்னோட நடுவில் இந்த மாதிரி லைட்டாக கட் பண்ணிக்கோங்க. ஃபுல்லாக கட் பண்ண வேணாம், ஒரு 3/4 பாகம் மட்டும் கட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்ச பட்டர்லேருந்து கொஞ்சமாக எடுத்துட்டு இதில் தடவிக்கலாம். பட்டர் உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அந்தளவுக்கு போட்டுட்டு இதில் இனிப்புக்காக 1 டீஸ்பூன் அளவுக்கு ப்ரௌன் சுகர் போட்டுக்கலாம். பொதுவாக இது ஒயிட் சுகரில் பண்ணுவாங்க. அதை விட ப்ரௌன் சுகர் போட்டிங்கன்னா இன்னும் நல்லா டேஸ்டியாக இருக்குது. பட்டர் மாதிரி இதுவும் உங்களுக்கு அளவு கிடையாது. உங்களுக்கு இனிப்பு எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு நீங்கள் போட்டுக்கோங்க. இப்போ இதை மூடிட்டு இதுக்கு மேலேயும் நல்லா பட்டர் போட்டுக்கோங்க. இப்போ ஒரு தோசைக்கல்லை நல்லா சூடு பண்ணிவிட்டு அதில் ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு பட்டர் போட்டுக்கோங்க. பட்டர் நல்லா உருகி வந்ததும் அதில் நாம் ரெடி பண்ணி வச்ச பன்னை வச்சுக்கோங்க. நம்ம போட்ட பட்டர் பன்னோட அடிபாகத்தில் ஃபுல்லாக படுற மாதிரி இந்த மாதிரி நல்லா சுற்றி விட்டுக்கோங்க. இப்போ நான் இன்னும் கொஞ்சம் கூட மேலே பட்டர் போட்டுக்கிட்டேன். பன்னோட அடிபாகம் கொஞ்சம் வெந்ததும் திருப்பி போட்டுக்கோங்க. திருப்பி போட்டுட்டு நல்லா ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணி நீங்கள் வேக விட்டிங்கன்னா தான் உங்களுக்கு நம்ம போட்ட பட்டரும் அதில் சேர்த்த பாலும் பன்னுக்குள்ளே இறங்கி நல்லா பன்னை நல்லா சாஃப்டாக்கும். இப்போ இதை சுற்றி நான் இன்னும் கொஞ்சம் கூட பட்டர் போட்டுக்கிட்டேன். இதுவே உங்களுக்கு பன் நல்லா சாஃப்டாக தான் இருக்கும். இன்னும் எக்ஸ்ட்ரா சாஃப்ட்னஸோடு இருக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த மாதிரி பன்னோட நடுவில் கரண்டிட்டு லைட்டாக சின்ன சின்ன கட் கொடுத்துக்கோங்க. அதில் 1 டீஸ்பூன் அளவுக்கு பால் ஊற்றிட்டிங்க அப்படின்னா இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு நல்லா சாஃப்ட்னஸோடு இருக்கும். பால் அதிகமாக ஊற்றாதீங்க, 1 டீஸ்பூன் மட்டும் ஊற்றிக்கோங்க. இப்போ நல்லா சுட சுட நம்மளோட மதுரை ஸ்பெஷல் பட்டர் பன் தயாராகிடுச்சு. இது சூடாக இருக்கும்போதே இதுக்கு மேலே கொஞ்சமாக சர்க்கரை தூவிட்டு சாப்பிடுங்க. ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். கண்டிப்பாக இதை உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு உங்களுடைய கருத்துக்களை எனக்கு மறக்காமல் கீழே கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் வேறொரு ரெசிபியோடு சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.